பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சற்றுத்திர தியானத்திற்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை. ஹல்லேலூயா. எல்லா விதமான சோதனை நின்றும் வேதனை நின்றும் கர்த்தர் நம்மை முற்றிலும் ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். கிறிஸ்து என்கிற வார்த்தையினுடைய, இயேசு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே ரட்சகர். ஹல்லேலூயா. இயேசு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் முடிவு பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அடுத்த வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் என்று வாஞ்சிக்கிறவர்களோடு கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். ஆமென். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இல்லாத காரியங்களை கர்த்தர் நமக்குள்ளே இருந்து உண்டாக்கி அதை நம்மாலே அதை செயல்பட செய்வார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பார். நிச்சயமாகவே கடந்த நாட்களில் நம்மை ரட்சித்தார், இப்போது ரட்சித்து கொண்டிருக்கிறார், இன்னும் அவர் ரட்சிப்பார். ஆனால் இதுவரைக்கும் ஆத்தும ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவே ரட்சகராக உங்கள் இருதயத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் கை கொண்டு உங்களுடைய வாயினாலே அறிக்கையிட்டு அவரையே விசுவாசித்து அவரே மெய்யான தேவன், அவரே ஒரே ஒரு தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி வாழும்போது நாம் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு கூட ஆமென் நம்ம சரீரத்தின் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதலால் இங்கே வாசிக்கிறோம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, சரீரத்தின் ரட்சிப்பு கூட பெறும்போது தான் நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகும், நிறைவேறும். அதற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அசுத்தங்களும் ஆமென் கொடிய பாவங்களும் அக்கிரமங்களும் நிறைந்த உலகத்திலே சரீர பிரகாரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய சரீரம் ஆமென் கர்த்தருடைய வருகை நாளிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் நாம் அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டுமாம். ஹல்லேலூயா. எப்படி பிரயாசப்பட வேண்டும்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். ஆமென். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஹல்லேலூயா. ஆமென். அப்படி என்றால் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை ஹல்லேலூயா அவர் தம்முடைய சொந்த ஜீவனை தந்து இரத்தத்தை தந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை ஆமென் குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் ஹல்லேலூயா நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆமென் அதை குறித்து அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி கவலையிட்டு இன்னும் நான் தேவனுடைய பிள்ளை தானே, என்னால் இப்போ நமக்கு பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும், அப்படி ஒரு பயங்கரமான நம்பிக்கையோடு கூட ஆமென் ஸ்தோத்திர கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படி என்றால் அவன் ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட்டு அதற்காக நம்ம ஆமென்
ஹல்லேலூயா காரியங்களை செய்ய வேண்டும். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நமக்குள்ளே உண்டாக்கி நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவருக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நம் பூர்ண ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் தண்டனை நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ஆதலால் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் சரீரத்தின் ரட்சிப்பு பெறுகிறது வரைக்கும் நம்ம பிரயாசப்படணும். நம்ம அதற்காக ஏக்கத்தோடு நாம் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து யாரை சேர்க்க மறுபடியும் வரப்போகிறார்? எபிரேயர் 9 அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். Praise the Lord. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயம் தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவம் இல்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமாவார். அப்போது இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம் யாருக்காக தரிசனமாக போகிறார்? யாரை சேர்க்க வரப்போகிறார்? யாருக்கு ரட்சிப்பை அருளுவார்? இங்கே வாசிக்கிறோம், பாவம் இல்லாமல் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளுவார். ஹல்லேலூயா. அதற்காக தான் நாம் பிரயாசப்படணும். அதற்காக தான் நாம் அந்த ஒரு கவலை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பாவம் நிறைந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் நம்மாலே சுயமாக வாழ முடியாது. ஸ்தோத்திரம். பாவம் செய்யாதவன் எவனுமே இல்லை என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல்னாலே அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் இந்த பூமியிலே செய்து பாவம் இல்லாமல் வாழ கத்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாவம் இல்லாமல் ஆவலுடன் எப்படி ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை நிறைவேறுகிறதற்காக, அற்புதங்கள் நடக்கிறதற்காக நம்ம ஆவலுடன் இருக்கிறோமோ அதை விட ஆவலோடு அவருக்காக நாம் காத்து கொண்டிருப்போமானால் நமக்கு அந்த ரட்சிப்பு அருளப்படும். ஹல்லேலூயா. நமக்கு அந்த ரட்சிப்பு பூரணமாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நாம் வாசித்த வசனம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஹல்லேலூயா ரட்சிப்பை நிறைவேறணும். ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் சரீரத்தின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு கூட பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நாட்களில் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். இல்லாவிட்டால் தண்டனை மிக நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்காக காத்து கொண்டிருப்போம். ஆவலுடன் அவருடைய வருகை நம்பிக்கையோடு தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பாவம் இல்லாமல் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி சீக்கிரம் வரப்போகிறார். மாராநாதா. ஜெபிப்போம். இயேசுப்பா, எங்கள் அளவில்லாமல் இயேசு வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளில் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே குற்றமற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த அசுத்தங்களும் இல்லாதவர்களாக பரிசுத்தன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்ற வசனத்தின்படி இன்னும் அதிகமாக உமக்குள்ளே நிலை கொண்டு உமக்குள்ளே வளர எங்களை ஒப்பு கொடுக்குறோங்க. ரட்சிப்பை நாங்கள் பூர்ணமாக பெற்றுக்கொள்கிறதற்காக அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்தோடு ஆவலோடு உமக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்த ஆவியானவர் உம்முடைய சித்தத்தையும் செய்கையும் விருப்பத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. நிச்சயமாகவே எல்லா பயத்தினின்றும், எல்லா வியாதியிலிருந்தோ, எல்லா பாவ செயல்களிலிருந்தோ, போராட்டங்களிலிருந்தோ ஒவ்வொரு மக்களை ரட்சித்து விடுவித்து காக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all. Amen.